நாடாளுமன்ற தேர்தலில் இபிஎஸ் தரப்பினர் அமைத்த கூட்டணி தொடங்கி தொகுதி ஒதுக்கீடு, வேட்பாளர் பட்டியல் தயாரிப்பு வரை கோஷ்டி பூசல் நாள்தோறும் வெவ்வேறு வடிவங்கள் எடுத்து அலங்கோலமாகி வருகின்றன. ராஜகண்ணப்பன் போன்ற மூத்த தலைவர்கள் சிலர் கட்சியை விட்டு வெளியேறி வரும் நிலையில் அக்கட்சியின் இன்றைய தேர்தல் அறிக்கை வெளியீட்டு நிகழ்ச்சியை கூட பலரும் புறக்கணித்தனர். மெகா கூட்டணி என்ற மாய தோற்றத்தை ஏற்படுத்திய எடப்பாடி தரப்பினர் அரசியல் கட்சி தலைவர்களின் வீடுகளுக்கு படையெடுத்து ஒரு வழியாக கூட்டணி என்று அறிவித்தாலும் அந்த கூடாரத்தில் அரங்கேறி வரும் கோமாளி கூத்துகள் அதன் பலவீனத்தை அம்பலப்படுத்தி வருகின்றன. கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி ஒதுக்கீடு அறிவிப்பின் போது பாஜகவை தவிர மற்ற கட்சிகள் அந்த நிகழ்ச்சியை புறக்கணித்த நிலையில் தேர்தல் சீட்டுக்காக அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார், ராஜன் செல்லப்பா, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி என ஒவ்வொரு தரப்பினரும் அடித்துக் கொண்ட அலங்கோல காட்சிகளும் எடப்பாடி கூடாரத்தின் அவலத்தை வெளிச்சம் போட்டு காட்டின. இதனால் கட்சி வேட்பாளர் பட்டியலை வெளியிட முடியாமலும் பத்திரிகையாளர்களை சந்திக்க முடியாமலும் ஓபிஎஸும் இபிஎஸும் அவசரமாக கட்சி அலுவலகத்தை விட்டு ஓட்டம் பிடித்த காட்சிகள் யாராலும் மறக்க முடியாதவை. இதுபோன்ற கோமாளி கூத்துகளுக்கு மத்தியில் சீட் கிடைக்காத விரக்தியில் மூத்த தலைவர்களில் ஒருவரான ராஜகண்ணப்பன் அக்கட்சியில் இருந்து வெளியேறி எதிரி முகாமான திமுகவில் தன்னை ஐக்கியப்படுத்தியுள்ளார். அத்துடன் எடப்பாடி கூட்டத்தின் பல்வேறு அட்டூழியங்களையும் அவர் அம்பலப்படுத்தியுள்ளார். அது மட்டுமின்றி தேர்தல் சீட் கிடைக்காமல் தற்போது வேதனையின் உச்சத்திலும் எந்த கட்சிக்கு தாவலாம் என்ற மனநிலையிலும் இருக்கும் டாக்டர் மைத்ரேயனும் தன் பங்கிற்கு எடப்பாடி கூட்டத்தை அச்சுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் தான் அமைதியுடன் இருப்பது ஓய்ந்து போவதற்கு அல்ல என்றும் காத்திருப்பது புயல் என புறப்படதான் என்றும் ஒரு கவிதையை மேற்கோள் காட்டி குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற அலங்கோல நிகழ்வுகள் தொடர்ந்து இபிஎஸ், ஓபிஎஸ் கூடாரத்தை மிரட்டிக் கொண்டிருப்பதால் அந்த கூடாரம் மேலும் கலகலத்து வருகிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது தேர்தல் நெருங்கும் சமயத்தில் இந்த கூடாரம் சேதாரமாகி அதற்கான ஆதாரம் கூட இல்லாமல் போகும் என்றே தோன்றுகிறது.